ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான விசேஷமான ஒரு நாள் எங்கள் ஏரியாவில். என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி சமயபுரத்துக்கு பூ கொண்டு போகிறாங்க. அதனால் நாங்களா சரி பூ வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். நாங்கள் பூ போடும் போதே 8 மணி ஆயிடுச்சு. எப்படியும் சாமி கிளம்புறதுக்கு 9 மணி ஆயிரும். சரி பூவெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. நிறைய வான வேடிக்கை அந்த மாதிரிலாம் நடக்குமா, சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பூ வந்து அங்கேயே பேக்கெட் பண்ணியே இருக்கும். நம்ம அதில் ஒரு பேக்கெட் வாங்கி போட்டுக்கலாம். வீட்டில் இருந்தே பூ கட்டி கொண்டு வந்தாலும் ஓகே தான். அதில் ஒரு பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டு நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி இல்லையா சமயபுரம் சாமி மாரியம்மன், அதனால் நல்லா வேண்டிக்கிட்டு பூ வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே பூ இது வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமயபுரம் மாரியம்மனுக்கு பூ போகும். இது வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை. மலைக்கோட்டையிலேருந்து ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே பூ கிளம்பிரும். அப்போ வந்து காலையில் அன்னதானம் போடுவாங்க, மதியானமும் அன்னதானம். காலையில் டிஃபன் அந்த மாதிரி, மதியானம் வடை பாயச சாப்பாடு, நைட்டு வந்து அன்னதானத்துக்கு குஸ்கா அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் வந்து இந்த டாக் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. பெட்டுனா எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஓகே, தள்ளி இருந்தால் ஓகே. கிட்ட தூக்கி கொஞ்சுற அந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. இருந்தாலும் அழகாக இருக்குல்ல இந்த டாகு. அப்புறம் இந்த சைடு வந்து ஓரளவுக்கு கூட்டம்லாம் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. சாமி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த சாமிக்கிட்ட நடக்கும்னு சொல்கிறாங்களே, அது என்ன? ஏன் இந்த சாமிக்கிட்ட அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதோட ஹீரோ யாருன்னா சமயபுரம் மாரியம்மன் தானே. அவங்கள பற்றி பார்க்கலாமா? சமயபுரம் மாரியம்மன்னாலே மற்ற அம்மனை போல் இல்லாமல் அவங்க ஒரு தனி ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதுதான் இவங்களுக்கு விசேஷமே. அந்த அம்மனுக்கு அபிஷேகமே கிடையாது. வழக்கம் போல் எல்லா கோவில்லையும் எல்லா சாமிக்கும் நடக்கிற மாதிரி இந்த சாமிக்கு நடக்காது அபிஷேகம். ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த சமயபுரம் மாரியம்மனோட விக்கிரகம் சாதாரண கல்லோ இல்லை உலோகமோ கிடையாது. இந்த அம்மனோட உருவம் முழுசுமே ஒரு மூலிகையால் உருவாக்கப்பட்டதான். இது ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. இந்த மூலிகை வந்து நனையும் போது அது வந்து அழியக்கூடிய தன்மையும் உடையது. அதனால் அபிஷேகம் மாதிரியான எந்த விஷயங்களுமே இந்த அம்மனுக்கு நடக்காது, பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்த அபிஷேகமும் இல்லைன்னு சொல்ல வரல. உற்சவ அம்மனுக்கு எல்லா விசேஷங்களும் அபிஷேகங்களும் எல்லாமே நடக்கும். மூலவர் அம்மனுக்கு எந்தவித அபிஷேகமும் நடைபெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் வேண்டுதல் நிறைய வச்சு விரதம் இருந்து பார்த்துருப்போம்ல. ஒரு அம்மன், ஒரு சாமி நமக்காக வேண்டி ஒரு விரதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம சமயபுரம் மாரியம்மன் தான். இந்த உலகத்தோட மக்களின் நன்மைக்காகவும் ஒரு தாய் பச்சை பட்டினி விரதம் இருக்காங்கன்னா அது சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான். எதுக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க அப்படின்னு பார்க்க போனால், இந்த உலகத்தோட நன்மைக்காக. நம்மளோட பக்தர்கள் வேண்டுதல் வந்து 100% நடக்கணும். வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே அவங்கவுங்க எவ்வளோ கடன் பிரச்சனைகள், குழந்தையின்மை பிரச்சனைகள், கல்யாணம் ஆகாதது பிரச்சனைகள், வீடு வாங்கணும், என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது எல்லாமே என்னோடய பக்தர்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த எல்லாருக்குமே இந்த வெயில் காலம் தாங்க முடியாமல் அம்மை போடுதல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெறும். அதில் நம்ம மக்கள்கள் யாரும் பாதிப்படைஞ்சு உடல் அளவில் மனசளவில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காக ஒரு அம்மன், நமக்கு ஒரு தாய் இடத்துல இருந்து பச்சை பட்டினி விரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அம்மனுக்கு விரதம் இருந்தாலுமே 6 கால பூஜை நடைபெறுது. விரதம் இருக்காங்க. எப்படி பூஜை நடக்கும் போது என்ன நெய்வேத்தியம் வைப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உப்பு இல்லாத நீர்மோர் வைக்கிறாங்க, கரும்புச்சாறு, வெள்ளரிக்காய், துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அம்மனுக்கு கூழ் ஊற்றும் போது ஒரு சின்னதாக ஒரு அரிசி மாவு மாதிரி பிடிச்சி மாவு மாதிரி வைப்பாங்க. அதில் 2 வேப்பிலை போட்டு வைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்கள். அந்த துள்ளு மாவு வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் நெய்வேத்தியமாக வைக்கிறாங்க. இப்போ இந்த பூச்சொரிதல் விழா எப்போ நடைபெறும் பார்க்குறீங்கன்னா, மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தம் 28 நாள் இது வந்து திருவிழாவாக நடைபெறுது. இதில் பார்த்திங்கன்னா எப்படிலாம் விரதம் இருக்கிறாங்க மக்கள்லாம், அடுப்பு தீயில் தாளிக்காமல், காலில் செருப்பணியாமல், நீர்மோர், இளநீர் இதெல்லாம் அரைஞ்சு மஞ்சள் ஆடை அணிந்து மகமாயின் அருளை வேண்டி இருக்கும் விரதம் தான் இது. 28 நாட்களில் 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. அந்த 5 ஞாயிற்றுக்கிழமையிலையும் பூச்சொரிதல் தான் ரொம்ப ஸ்பெஷலு. எல்லா ஏரியாவிலேருந்து அவங்கவுங்க ஊர்லேருந்து பூக்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அம்மனுக்கு கொடுப்பாங்க. அந்த அம்மன் ஜோடித்து அதை கொண்டு வந்து சமயபுரம் மாரியம்மன் எல்லையிலையோ இல்லை அந்த கோயில்லையோ கொட்டுறது. அது மூலயமா நம்ம நடக்கிறது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க.
அப்படி இல்லனாலும், இப்போ பூ கிளம்புது இல்லையா? அப்போவே வந்து கூடவே நெறைய பேர் நடந்து போயி, அம்மனுக்கு சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல வந்து பூ வந்து நம்ம கொட்டிட்டு வரலாம். இந்த பூவாலேயே அவங்களுக்கு அபிஷேகம் பண்றதா அர்த்தம். அவங்களுக்கு எந்தவித அபிஷேகமும் இல்ல இல்லையா? அதனால இந்த பூவாலேயே அவங்களுக்கு அபிஷேகம் பண்றதா அர்த்தம். அப்படி நைட்டு ஃபுல்லா நடந்து அங்க போய் அவங்களால அபிஷேகம் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கும் பட்சத்தில தான், இந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ள கலெக்ட் பண்ணி கொண்டு போயி, அந்த பூவ வந்து சமயபுரம் மாரியம்மன் எல்லையில கொட்டுறாங்க. ஸ்ரீரங்கநாதன் ஸ்ரீரங்கன் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா? அவரு தான் சமயபுரம் மாரியம்மனோட சகோதரர்னு சொல்லப்படுறாங்க. அவர் கையால தான் முதல்ல வந்து இங்க பூச்சொரிதல் கண்டிப்பா நடைபெறும். அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அ சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சின்னா எவ்வளோ பாசம் இருக்கும் தெரியும்ல? அந்த மாதிரி தான் இவங்க வந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட்டு பூ கொண்டு போவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பூ கொண்டு போனதுக்கப்புறம் தான் பூச்சொரிதல் விழாவே ஆரம்பிக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூச்சொரிதல்னா இதுதான். உங்களுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சா நீங்க எனக்கு சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இவ்ளோ விஷயங்கள் தான் தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சம் நெறைய பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நாங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 9:30 மணி ஆச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா என்னோட வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டாட்டா, பாய் பாய்.